மித்துஸ் ஆரோக்கிய சமையல். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, புதினா சட்னி வந்து எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். நம்ம சட்னிக்கு தேவையான அளவுக்கு வந்து புதினா வந்து எடுத்துக்கலாங்க. இதை நல்லா எடுத்துட்டு பறிச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. இட்லி தோசைக்கெலாம் இந்த சட்னி அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம சூடுபடுத்திட்டு நம்ம தேவையான அளவுக்கு வந்து கடலை எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம வந்து உளுத்தம்பருப்பு வந்து ஒரு 2 ஸ்பூனுக்கு வந்து சேர்த்துக்கலாங்க. இந்த உளுத்தம்பருப்பு தான் இந்த சட்னிக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து எடுத்துருக்கேங்க. 4-5 வெள்ளை பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் வந்து சேர்த்துக்கலாங்க. இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து புளி வந்து சேர்த்துக்கலாங்க. சப்போஸ் புளி சேர்க்கறதுக்கு மறந்துட்டோம்னா நம்ம சட்னி அரைக்கும் போது கூட வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லாவே வதங்கிடுச்சு. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை வந்து சேர்த்துக்கலாங்க. நம்ம இப்போ சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சுருந்த புதினாவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொத்தமல்லி இலை சேர்த்துக்கும் போது அது நல்ல வாசனை கொடுக்குங்க. அதனால தான் வந்து கொத்தமல்லி கீரையும் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். பாருங்கள் நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்லா வதங்கி வந்திருக்கணுங்க. இப்போ நல்லா ஆற விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு முடி தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக வந்து பொட்டுக்கடலை வந்து சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. சட்னி வந்து இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த சட்னிக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க. நம்ம தாளிப்பு கரண்டியில் தேவையான அளவுக்கு வந்து கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாய் வந்து சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை தழை சேர்த்துட்டு இந்த தாளிப்பை வந்து அப்படியே சட்னியில் வந்து கலந்துடலாங்க. அவ்வளோதான், சூப்பரான புதினா சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மித்துஸ் ஆரோக்கிய சமையலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை வந்து ஆல்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.